எத்தனையோ குழந்தைங்க பசியில் உட்காந்துட்டு இருக்குது. ஒரு அம்மா மயக்கம் போட்டு பக்கத்துலேயே நிற்குது. ரெவென்யூ அதிகமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய தளங்கள். அப்போ அந்த மாதிரி தளங்களில் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மருதமலை போயிருந்தோம். மருதமலைக்கு இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தப்போ அங்கே என்னென்ன குறைகள் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா முறையான பஸ் வசதி இல்லை, மேலே கழிப்பிட வசதி இல்லை. அது போக பார்த்திங்க அப்படின்னா பணங்கள் எல்லாம் இனிமேல் கூகுள் பேயில் வாங்காமல் கையில் நிறைய கேஷ் ஃப்ளோ நடக்குது. ஸோ அதனால் டிஜிட்டலைஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் வச்சுருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிறையா உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் பண்ணி கொடுங்க, பெரியவங்களுக்கு இந்த வசதிகள்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி போட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அது கிட்டத்தட்ட 1,00,000 மக்களுக்கு மேலே பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டு நிறைய ரெஸ்பான்ஸு. அதுக்கப்புறம் நம்ம வெறும் வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் தகவல் அறியும் உரிமை சட்டம் வாயிலாக கேள்விகள் கேட்டிருந்தோம். அங்கே இருக்கிற கமிஷனரை பார்த்து பேசியிருந்தோம். நிறைய மனுக்கள் எல்லாம் போட்டு அதை கண்டினியூஸ் ஃபாலோ பண்ணது பிற்பாடு மருதமலையோடைய உள்கட்டமைப்பு வசதிக்காக 69 கோடி ஒதுக்கிட்டதாகவும் அதோடைய முதல் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 27 கோடி ஒதுக்கி ஒரு 9 இடங்களில் பார்த்திங்கன்னா ஜிஐ ஃபென்சிங், ஜிஐ மேலே இருக்கக்கூடிய கூரைகள்லாம் போடுறோம். ஃபென்சிங்கில் மேலே இருக்கிற கூரைகள்லாம் போடுறோம். அங்கே வந்து அவங்களுக்கெல்லாம் பி பிளாக் டைப்ஸ் வீடெல்லாம் கட்டி கொடுக்குறதுனால நிறைய எனக்கு லிஸ்ட் கொடுத்துருந்தாரு கமிஷனர். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் கூட நான் வீடியோவில் போட்டிருந்தேன். நான் இன்றைக்கி சரி அது எப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஆய்வு பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல் இன்றைக்கி வைகாசி விசாகம் அப்படியே முருகனுக்கு போயிட்டு அப்படியே நம்ம பொதுப்பணியும் சேர்த்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வெறும் ஆவணமாக தான் இருக்குதே தவிர ஒரு நடைமுறைக்கு வரல. அப்போ நடைமுறைக்கு வராதனால பார்த்தீங்கன்னா இன்னும் யார் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க.